இது மகிமை நேரம். இந்த 4வது நாளிலும் கூட கர்த்தரும் இருதயம் என்கிற தலைப்பில் நாம் சிந்தித்து கொண்டு வருகின்றோம். இந்த நாளிலே கர்த்தர் சொல்கிறார், சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி. சங்கீதம் 73:1 இவ்வாறாக சொல்லுகிறது, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறபடினாலே நம்மிடத்திலும் இந்த சுத்தமான இருதயத்தை அவர் எதிர்பார்க்கிறார். அதான் சொல்றார், சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நம்முடைய இருதயம் சுத்தமுள்ளதாக பரிசுத்தமானதாக இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கின்றார். பாருங்க, அந்த சுத்தமான இருதயத்திலே காணப்படும், சுத்தமான இருதயத்தோடு காணப்படுகின்ற ஜனங்களுக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நல்லவராக இருக்கின்றார். இந்த சுத்த இருதயம் அல்லது சுத்த மனசாட்சியை தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். ஏன் மகா எப்படி இருக்கிறா? சுத்தமான மனசாட்சியோடு இருக்கிறாளா? அவள் பணிபுரிகின்ற பணி ஸ்தலத்திலே, அவள் படிக்கின்ற இடங்களிலே, அவள் இருக்கின்ற ஒவ்வொரு இடங்களிலும் சுத்த மனசாட்சியோடு, பரிசுத்தத்தோடு, நல்ல மனசாட்சியோடு அவள் இருக்கின்றாளா? அந்த சுத்த இருதயத்தோடு அவள் வாழ்கின்றாளா? அவன் வாழ்கின்றானா என்று சொல்லி, அப்படிப்பட்டவர்களுக்கு, அந்த மகனுக்கு, அந்த மகளுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கின்றார். பாருங்க, நம்முடைய இருதயத்திலே சுத்தம் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு நாள் பண்ணுகிற விண்ணப்பங்களை எதுவுமே ஆண்டோடைய சமூகத்தை போய் எட்டுவது கிடையாது. நம்ம ஏதோ கடமைக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கிறோம். இல்லை, நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய இருதயத்திலே சுத்தமாக நம்முடைய இருதயம் இருக்கும் என்று சொன்னால், பொதுவாக நம்முடைய வீடுகளை நம்ம எப்படி வைத்திருக்கோம்னு நினைப்போம். எனக்கெல்லாம் வீடு எப்படி இருக்கணும், சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு அடிக்கடி ஆசைப்படுவேன். அப்படி நான் ஆசைப்பட்டு செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன பொருட்களை அந்த இடத்துல எடுத்து வச்சு அதனுடைய இடங்கள் அது இல்லாமல் போனால் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் குட்டி பேராக இருக்கனால அந்த திங்ஸ் எல்லாம் அப்படியே செதறி போடுவான், விளையாடுவான். அப்போ எனக்கு அவன் விளையாடி முடிச்சுட்டு போனோடனே என்னுடைய வேலையெல்லாம் தூக்கி அப்படியே செட்டில் பண்ணுறது. என் பேரன் பார்த்துட்டே இருப்பான். ஒரு நாள் என்கிட்ட சொல்கிறான், பாட்டி நான் திங்ஸ் எல்லாம் செதறி போட்டிருக்கிறேன், அதையெல்லாம் அந்த இடத்துல எடுக்க வேண்டியது, வைக்க வேண்டியது உங்களோட டியூட்டி பாட்டி அப்படின்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப சிரிப்பாக வந்துச்சு. பாருங்க, அப்போ எனக்கு அந்த மாதிரி வீட்டில் எப்படி இருக்கணும், சுத்தமாக அந்தந்த திங்ஸ் அந்தந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத நான் ஆசைப்படுவேன். அப்போ நான் ஏசப்பாட்ட பேசுவேன், ஏசப்பா இந்த உலக பிரகாரமான இந்த வீட்டிலே ஒவ்வொரு பொருளும் அவ்வளோ சுத்தமாக இருக்கணும், வீடு அந்த ரூம் சுத்தமாக இருக்கணும், இந்த பொருட்கள் சுத்தமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேனே, என் இருதயம் எப்படி இருக்குப்பா? என் இருதயத்தில் எங்கேயாவது ஒளிவு மறைவுகள், அதில் ஏதாவது பாவங்கள், சின்ன சின்ன பாவங்கள், அசுத்தங்கள் ஒட்டி இருந்துன்னா நீங்கள் சுத்தப்படுத்துங்கப்பா. நான் எப்படி வீட்டை சுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதே போல் என் இருதயத்தையும் நீங்கள் சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டோட்டத்துல கேட்பேன். ஒவ்வொரு வேலைகளையும் சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் அப்படி எடுத்து வைக்கும் போதெல்லாம் நான் ஆண்டோட்ட மனசில் பேசிட்டே இருப்பேன், ஏசப்பா என் இருதயத்திலையும் ஒரு வேளை நான் எப்படி வீட்டை சுத்தமாக்கன்னு நினைக்கிறேனோ இதே போல் என்னுடைய இருதயத்திலும் எங்கேயாவது அழுக்குகள், அசுத்தங்கள், உமக்கு பிரியமில்லாத காரியங்களை ஏதாவது பேசியிருந்தேனா, நான் நினைச்சிருந்தேனா, எனக்கு அதையும் கூட நீங்க பரிசுத்தமாக்கி தாங்கப்பா, சுத்தமாக்குங்கப்பான்னு சொல்லி நான் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கும் போது நான் ஆண்டோட்ட கேட்டுட்டே அந்த திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைப்பேன். பாருங்க, எனக்கு அன்பானவர்களே, சுத்த இருதயத்தை ஆண்டவர் விரும்புகின்றார். சங்கீதம் 51:10 சொல்லுது, தாவீது கூறுகிறார், என்ன சொல்றார்? தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று சொல்லுகிறார். என்னை சுத்த இருதயத்தை எனக்கு உருவாக்குங்கப்பா, என்னால முடியாது, நான் சுத்தமா இருக்கணும் என்று சொல்லி என்னுடைய வெளிப்புறத்தை நம்ம சுத்தமாக்கிடலாம். சோப்பு போடலாம், லோஷன் போடலாம், என்னென்ன போட முடியுமோ அதெல்லாம் போட்டு சுத்தமாக்கிடலாம். ஆனா இருதயத்தில் உள்ள அழுக்குகளை அவர் மாத்திரம்தான் சுத்தப்படுத்த முடியும், இல்லையா? அப்போ ஆண்டோடைய சமூகத்தில் தான் தாவீது கேட்குறான், ஆண்டவரே என் இருதயத்தை என்னிலே, சுத்தமான இருதயத்தை என்னிலே உருவாக்குங்கப்பா, அப்படிப்பட்ட இருதயத்தை என்னிலே சிருஷ்டிங்க என்று சொல்லி தாவீது கெஞ்சுகின்றார். பரிசுத்தமான இடத்திலே தான் தேவன் வாசம் செய்கின்றார். சுத்தமான இருதயம் நமக்குள் இருந்தால்தான் நம்ம அவரை தரிசிக்க முடியும். பாருங்க, பரிசுத்தம் இல்லாமல் நம்ம எபிரேயர்ல வாசிக்கிறோம்ல, பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை ஒருவரும் என்ன செய்ய முடியாது, தரிசிக்கவே முடியாது. நம்ம தரிசித்திருக்கிறோமா? நம்ம ஆண்டவரை பார்த்திருக்கிறோமா? ஏசப்பா நான் உம்மை தரிசிக்கன்னா என் இருதயத்திலே பரிசுத்தம் வேண்டும் என்று சொல்லி அவரிடத்துல கேட்போம். இன்னும் மத்தேயு 5:8 இவ்வாறு வாசிக்கின்றோம், சுத்த இருதயம் சுத்தமா உள்ளவங்க தான் யாரா? பாக்கியவான்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வாசிக்கின்றோம். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
அப்போ ஏன் இன்னைக்கு நம்ம தேவனை தரிசிக்க முடியலன்னு சொன்னா நம்முடைய இருதயம் சுத்தமா இல்லை. அதனாலதான் நம்ம கர்த்தரை என்ன செய்ய முடியல, தரிசிக்க முடியலை. இருதயம் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். அதுக்கு நான் எப்போதும் என்ன செய்யணும், நம்முடைய வேத வசனங்களினாலே நம்முடைய இருதயத்தை நிரப்பி வைத்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்கும். இந்த உலகத்துக்காக, உலகத்தின் சப்தங்களுக்கு நம்முடைய செவியை நாம் சாய்த்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய இதயம் அசுத்தமாக மாறிவிடும். மனிதருடைய சத்தங்கள், உலகத்தின் சத்தங்கள், பிசாசின் கிரியைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய இருதயம் கரை படிந்ததாக, அசுத்தம் நிறைந்ததாக மாறிவிடும். ஆகவே நம்முடைய இருதயத்தில் வேத வசனங்களை இருத்தி நம்முடைய இருதயத்தை நம்ம பரிசுத்தமாக, ஆண்டவரே நீங்க பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி நம்ம ஆண்டவருடைய கரத்திலே கேட்போம். அன்னைக்கு பாருங்க, யோசேப்பு இந்த பாவத்திற்கு விலகி நல்ல அழகான ஒரு இளம் வாலிபன். அன்னைக்கு அவன் பாவம் செஞ்சிருந்தா உடனே பதவி உயர்வு கூட அவனுக்கு என்ன செய்திருக்கலாம், கிடைத்திருக்கலாம். ஆனா அந்த அழகான வாலிபன் அன்றைக்கு அந்த பாவத்திற்கு உடன்படாமல் தன்னை காத்து கொண்டான். சுத்த இருதயம் அவனுக்குள் இருந்ததுனாலே நான் என் தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருதயத்தை அவன் சுத்தமான காத்து கொண்டான். அதனுடைய விளைவு என்ன? சிறைச்சாலை. அந்த விளைவு ஜெயில் தான். அவனை தூக்கி கொண்டு எங்க போட்டாங்க? அவன் ஆண்டவருக்காக வைராக்கியமாக நான் என்னை பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டுமே, என் தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி நான் பாவம் செய்ய முடியும்னு அவ்வளவு வைராக்கியமா இருந்தா அவனுக்கு கிடைத்த பரிசு என்ன? ஜெயில் தான். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில கூட பரிசுத்தத்தை காத்து கொள்ளும்படியாய் அல்ல தேவனுக்கு என்று வைராக்கியமாய் வாழும்படியாய் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு அநேக பிரச்சனைகள் வரலாம், பாடுகள் வரலாம், வேதனைகள் வரலாம், கண்ணீர்கள் வரலாம். ஆனால் யோசேப்பை நினைத்து கொள்வோம். யோசேப்பு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்ல, நான் ஆண்டவருக்காக இவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்ந்ததுனால எனக்கு கிடைத்த பரிசு இந்த சிறைச்சாலையா என்று சொல்லி அவன் அன்றைக்கு வருத்தப்படவில்லை. ஆண்டவர் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார், ஆண்டவர் என்னை ஒவ்வொரு நாளும் என்னை அப்படியே மோல்ட் பண்றார், என்னை ஒவ்வொரு உருவாக்கி கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி அவன் இந்த ஜெயிலையும் கூட ஆண்டவரை அவன் தூஷிக்கவில்லை. அவன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்திருப்பான் இல்லையா? இன்றைக்கு ஒருவேளை கூட நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகளோடு, பாடுகளோடு, உபத்திரவங்களோடு மாம்சம் நம்ம எதிர்த்து போராடும் அதை கண்டு நாம் சோர்ந்து போய்விடாமல் நாம் சுத்த இருதயத்தோடு நாம் வாழும் பொழுது கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட சுத்த இருதயத்தை ஆமா, தாவீது கேட்டான்ல, ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று சொல்லி நம்ம சொல்லுவோம். யோசேப்புக்கு இருந்த அந்த மாதிரி சுத்த இருதயம், தாவீதுக்கு இருந்த அந்த சுத்த மனசாட்சி எனக்கும் தாங்கப்பா, என்னையும் அப்படி சிருஷ்டிங்கப்பா. என்னுடைய வாழ்க்கையில நான் அப்படிப்பட்ட ஆண்டவர் பரிசுத்தத்தை நான் விரும்பணும்ப்பா. அப்படி விரும்பினாதான் நான் உங்களை தரிசிக்க முடியும். அப்படி என்னுடைய இருதயம் பரிசுத்தமா இருந்தா தான் நான் உங்களை பார்க்க முடியும்ப்பா, உங்களுடைய சத்தத்தை நான் கேட்க முடியும்னு சொல்லி அவருடைய கரத்திலே நான் முழுமையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கின்றார். என் பிள்ளை, என் மகன் சுத்த இருதயத்தோடு இருக்கிறானே, நான் நமக்கு நல்லவராக அவருடைய காரியங்களை எல்லாம் நான் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். எனக்கு அன்பானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட சுத்த மனசாட்சி கொண்டவர்களாக நாம் வாழும் பொழுது கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் அவர் செயல்படுத்துவதற்கு சித்தமுள்ளவராக இருக்கின்றார். அதை நாம் உணர்ந்த பிள்ளைகளாக நம்முடைய இருதயத்திலே ஒருவேளை நாம் வெளிப்புற பார்வைகளுக்கு நம் சுத்தவான்களாக நாம் காணப்படலாம். ஆனால் இருதயத்தை ஆராய்கிற கர்த்தர் நம்முடைய இருதயம் சுத்தமுள்ளதாக இருக்கிறதா என்று சொல்லி அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் கேட்போமா, ஆண்டவரை சுத்த இருதயத்தை என்னை சிருஷ்டியும் என்று சொல்லி அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் நல்லவராகவே இருக்கின்றார். எங்களை நேசிக்கிற அன்பளே சுவாமி, இந்த அருமையான இந்த 4ஆம் நாளின் காலை வேளைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறப்போ உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட நாங்கள் சிந்தித்தோம், சுத்த இருதயம் உள்ளவர்களாக இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லி. அப்பா, இஸ்ரவேல் மக்களாகிய நாங்கள் ஆண்டவரே அப்பா உண்மை துதிக்கும்படியான ஒரு கிருபை கொடுத்திருக்கிறீங்கப்பா. புறஜாதிகளாகி எங்களை நீங்க தெரிந்து கொண்டீங்கப்பா, அதற்காக எங்களை இஸ்ரவேலாக மாற்றினீங்கப்பா. அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவர் அவங்க கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் சுத்த இருதயம் உள்ளவர்களாக நாங்கள் மாறும்படியாய் நாங்கள் அநேக இந்த உலகத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது எங்களுடைய இருதயம் கரைப்பட்டு போகிறதப்பா. உங்களுடைய ரத்தத்தினாலே கழுவி எங்களை பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற்றும், சுத்த இருதயம் உள்ளவர்களாக எங்களை மாற்றும். இந்த நேரத்தில் கூட தாவீதை போல சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று சொல்லி ஆண்டவரே கேட்டு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தை கர்த்தர் பரிசுத்தமாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் உம்மை தரிசிக்க முடியாதப்பா. நாங்கள் சுத்த இருதயத்தோடு உம்மை தரிசிக்க எங்களுக்கு நீங்க கிருபை தாருங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து எங்களை வழிநடத்த போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.